பிரச்சாரத்துக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல டீ கொடுப்பாங்க, 4 வீடு தாண்டிங்கன்னா திருப்பி டீ கொடுப்பாங்க. நீங்க வேணான்னு சொல்லி மூஞ்சியை காட்ட முடியாது, ஏன்னா தேர்தல் நேரம். நீங்க மறுபடியும் வந்து டீ வாங்கி ஒரு வாயாவது குடிச்சிட்டு இப்பதாங்க பக்கத்து வீட்டுல குடிச்சேன்னு சொல்லணும். இன்னும் டீ குடிச்சா சூடு, அது உடனே பாத்தீங்கன்னா ஐஸ்ல மோர் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு பூந்தி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. தளபதி வராருன்னு அவங்க கிட்ட வந்து மோர் வாங்கி குடிக்கணும். போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரத்தி எடுத்து இந்த குங்குமம் வச்சு விடுவாங்க நெத்தியில. அது எப்படின்னா சாதாரண தண்ணி இருக்கும், அதை அப்படியே ஒட்டி 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 நூத்துக்கணக்கான வீட்டுல அமுக்கி அமுக்கி உங்களுக்கு நெத்தி வந்து புண்ணாயிரும். அது எல்லா வேட்பாளரும் போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா காலைல ஒரு 10 மணிக்கு வந்தாங்கன்னா 12 மணிக்கு தொப்பக்கட்டையா நனைஞ்சிருவாங்க, இன்னொரு சட்டை மாத்துவாங்க. 4 மணிக்கு இன்னொரு சட்டை மாத்துவாங்க, 7 மணிக்கு இன்னொரு சட்டை மாத்துவாங்க. இப்படிதான் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. சந்து போவாங்க, பொந்து பொந்தா போவாங்க, வீடு வீடா போவாங்க. அங்க போனாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவான், எங்க 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 ஆயா இருக்குது, ஆயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆயா வந்து ஒரு 51 பேர் பேரங்க, அவங்க சொன்னா 51 பேர் அவன் ஆயா சொன்னாதான் போடுவாங்கன்னு ஆயா காலில் போய் விழுவணும். அவன் வெளில வந்து நினைச்சுமா, தளபதி வந்தாரியா, நீங்க ஆயா காலில் விழுந்துட்டாரு, அப்படி அதனால போட்டு சொல்லிச்சீங்க ஆயா அப்படின்வான். அது அவனுக்கு ஒரு பெருமை இல்ல. மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கத்தானே செய்யும். ஆனா மக்கள்கிட்ட நேரடியா போகாம அடிக்கடி போயிட்டோன்னு சொன்னா அந்த பிம்பம் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்துல எல்லாம் இவங்க இருக்கிறாங்க.